வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் மந்துல குணவர்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவில் இருந்து நீக்கம். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தினால் தமிழ் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவிப்பு. 19வது திருத்தம் தொடர்பில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு மதிப்பளிப்பதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச அறிவிப்பு. ரக்பானியில் 9 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயன்ற சந்தேக நபர் கைது. இலங்கையின் உணவு பாதுகாப்பு தொடர்பான விசேட மக்கள் விழிப்புணர்வு நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. சர்வதேச சுகாதார தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வை உலக சுகாதார அமைப்பின் இலங்கை அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்தது. விவசாய நிலத்தில் இருந்து கிடைக்கும் உணவை பாதுகாத்தல் என்ற தொனிப்பொருளில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஆரோக்கியமான உணவு வேளை மற்றும் உணவை பாதுகாப்பது குறித்தும் விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டன. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ் சுன்னாகம் பகுதியில் மின்நிலைய கழிவுகளினால் சுற்றியுள்ள பகுதிகளில் எண்ணெய் கலந்துள்ளதால் நீரை பாவிக்க முடியாது என நீர்வளங்கள் துறை அமைச்சர் ரவுப் ஹக்கீம் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் சுன்னாகம் பகுதியில் குடிநீர் பிரச்சினை எழுப்பப்பட்ட போது பதிலளித்து பேசிய ரவுப் ஹக்கீம் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் எண்ணெய் கழிவினால் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் மாசுபட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மின் நிலையத்திலிருந்து கழிவுகள் நிலத்தடி நீரில் கலந்திருப்பதால் மின்சார சபை நஷ்ட ஈடு தர வேண்டும் என்றும், இல்லை என்றால் வழக்கு தொடர இருப்பதாகவும் தெரிவித்தார். have shown the higher oil level than the standard. 150 கிணறுகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. 109 கிணறுகள் அதாவது 73 வீதமானவற்றில் அதிகளவு எண்ணெய் கலந்துள்ளது. 7 கிணறுகள் அதாவது 4 வீதமானவற்றில் குறைந்த அளவிலும், 34 கிணறுகள் அதாவது 23 வீதமான கிணறுகளில் எண்ணெய் கிரீஸ் கலக்கவில்லை. பவர் ஸ்டேஷனில் இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு உட்பட்ட கிணறுகளில் எண்ணெய் கலந்துள்ளதை அவதானிக்க முடிந்தது. 2014 ஆகஸ்ட் 13ஆம் தேதி குறிப்பிடப்பட்ட இணைப்பிற்கு அமைய பவர் ஸ்டேஷனை அண்மித்த சுன்னாகம் உள்ளிட்ட சில பகுதிகளில் அதிகளவு எண்ணெய் கலக்கப்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல போறோம்? Our position is that there is contamination. People can't drink this water in. They can't drink. Yes. Therefore. Okay, thank you. ஆனா எங்களுக்கு போற செலவினங்களை நாங்க மின்சார அதிகார சபை தான் CEB தான் எங்களுக்கு தரணும். அவங்களுக்கு எதிராக நாங்க சம்பந்தமாக எங்களுக்கு அறவிடுறதுக்கு நாங்க ஆலோசிக்கிறோம். அந்த அறவீடு கிடைக்காட்டி நாங்க அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டி வரும். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் வடமாகாண சபை சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசடையவில்லை என அறிவித்திருந்தது குறித்து கேள்வி எழுப்பிய போது அவர்கள் கையாண்ட பரிசோதனை வித்தியாசமானது என பதிலளித்தார். இந்த பரிசோதனை செய்வதற்காக பாவித்த முறை வித்தியாசமான முறை, நாங்க பாவிக்கிற வேறொரு முறை. ஆனா எங்கட முறையின்படி மிக தெளிவாக இந்த குடிநீர் இதுக்கு மக்களுடைய பாவனைக்கு உதவாத அளவில் எண்ணெய் கலந்திருக்கிறது என்ற விஷயத்தை நாங்க தெளிவாக சொல்லி இருக்கிறோம். குறிப்பிட்ட கிணறுகள் பாத்திரம். யாழ்ப்பாணத்தில் நீரில் கழிவு எண்ணெய் கலக்கப்படவில்லை என நிபுணர் குழுவின் அறிக்கை தெரிவிப்பதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பி ஐங்கரநேசன் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற வடமாகாண சபை அமர்வின் போது தெரிவித்திருந்தார். விழிப்புணர்வு என்ற பெயரில் சிலர் கிணற்று நீரில் மிதக்கும் கல்சிய வெண்பொடி படிவுகள் மற்றும் தூசி படலத்தையும் கூட எண்ணெய் மாசு என அப்பாவி பொதுமக்களை சந்தேகம் கொள்ள வைத்துள்ளனர். அவர்கள் கிணற்று நீரை அருந்த விடாது தடுத்தும் வருகின்றனர். இவர்களுக்கான நீர் விநியோகமும் பெரும் பணச்செலவின் மத்தியிலும் மேற்கொள்ளப்பட்டே வருகின்றது. நிபுணர் குழுவின் ஆய்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் ஆய்வு முடிவுகளில் திருப்தி இல்லை என்றும் வடக்கு மாகாண சபையினராகிய நாங்கள் ஆய்வின் முடிவுகளை இருட்டடிப்பு செய்கின்றோம் எனவும் பரப்புரை செய்யப்படுகின்றது. தெல்லிப்பளையில் நீர் மாதிரிகளை பரிசோதித்ததில் எந்த ஒரு மாதிரியிலும் எண்ணெய் இருப்பது கண்டறியப்படவில்லை. கோப்பாயில் எண்ணெய் இருப்பதாக சந்தேகித்த 20 கிணறுகளில் 15 கிணறுகளில் எண்ணெய் மாசு இருக்கவில்லை. இதன்போது தனியார் நிறுவனம் ஒன்று தன்னிச்சையாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர் கேசவன் சயந்தன் சபையில் குற்றம் சுமத்தியுள்ளார்.
வேறொரு குழுவினர் அவர்கள் என்ன அடிப்படையில் அந்த பரிசோதனைகளை செய்கின்றார்கள் என்ற ஒரு முகாந்திரமும் இல்லாமல் இந்த நிறுவனம் இத்தகைய ஆய்வை செய்வதற்கு யார் ஏற்பாடு செய்தார்கள்? அவர்கள் இந்த பிரச்சனையை கையாளுகின்ற சம்பிரதாயபூர்வமான அல்ல முறைப்படியான அமைப்பாகிய இந்த மாகாண அமைச்சுக்களையோ அல்லது மாகாண அமைச்சுக்களால் விசேடமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த தூய நீருக்கான செயலணியையோ தொடர்பு கொள்ளாமல் தன்னிச்சையாக எங்கள் பிரதேசத்திற்குள் வந்து இந்த ஆய்வை செய்ததன் நோக்கம் என்ன? மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் அறிவிப்புகளில் எது உண்மை என்பது தொடர்பில் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். உண்மையிலேயே இந்த பிரதேசங்களில் ஒயில் கலந்திருக்கிறதுக்கு ஆதாரபூர்வமான சான்றுகளும் இருக்குது. நேரடியாக போய் சென்று யாரும் அவதானிக்கலாம். இன்றைய தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. இவை குடிப்பினமோ இந்த தண்ணியை வேணும் பண்ணாம அந்த குடிக்கட்டும் பாப்போம். ஏன் இந்த தமிழ் கட்சிகள் இதனை மறக்கின்றன? என்னத்துக்காக இதை மறைக்க பார்க்கிறார்கள்? இவர்களுக்கும் அந்த நுதம்பவருக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஒவ்வொருவரும் தங்கள் அரசியல் லாபங்களை தேடி செயல்படுகின்றார்கள் ஒழிய இந்த பொதுமக்கள் இந்த நீரை பாவிப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகள் இதை பாவிக்க முடியுமா பாவிக்க முடியாதா என்பதை ஒருவரும் சரியான முறையில் உறுதிப்படுத்துகிறதும் இல்லை. இந்த 2 விதமான முரண்பாடுகளிலே மக்கள் இதை நம்புவது. கழிவு எண்ணெய் கலந்த நீரை பாவிப்பதால் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு வகையான நோய்களை தோற்றுவிக்கும் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். ஈயமானது ஆரம்ப நிலைகளில் எந்தவித அறிகுறிகளை ஏற்படுத்தாது. உதாரணமாக குருதிச்சோகை அல்லது தலையிடி, அதிகரித்த கோபம் அல்லது நித்திர கொள்வதில் கஷ்டம் போன்ற நிலைமைகள் வளர்ந்தவர்களில் ஏற்படுகிறது. அதே போல சிறு பிள்ளைகளில் குறிப்பாக இந்த ஈயமானது ஒரு நரம்பு மண்டலத்தை தாக்கும் தன்மை உடையதாக காணப்படுகிறது. சிறு பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய வளர்ச்சியில் பாதிப்பு, அவர்களுடைய புத்தி கூர்மை ஐக்கியூவில் ஒரு வீழ்ச்சி, இதைவிட அவர்கள் பாடம் கற்கும் தன்மை, மனதை ஒருநிலைப்படுத்தும் தன்மை ஆகியவற்றையும் இது பாதிக்கிறது. வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குட்பட்ட 8 கிராம சேவகர் பிரிவுகளில் மேல்குடியேற்றுவதற்காக காணிகளை அடையாளப்படுத்துவதற்கு இன்று அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எனினும் காணிகளை அடையாளப்படுத்துவதற்கு சென்றிருந்த மக்களில் ஒரு தொகுதியினர் தமது காணிகளை பார்வையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தனர். காணி விடுப்பு என்ற அறிவிப்பு வெளி வடக்கு பகுதி மக்களுக்கு புத்தாண்டின் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக அமைந்தது. பல வருடங்களாக காத்திருந்த ஒரு அற்புத வாய்ப்பாக கருதி தான் வாழ்ந்த நிலத்தை மீட்டெடுக்க மக்கள் ஆர்வத்துடன் வந்திருந்தனர். 25-26 வயது இந்த வீட்டை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா வீட்டுல கொஞ்சம் இருக்கக்கூடிய மாதிரி சாடையா கொஞ்சம் இது திருத்த வேலையோட செய்யக்கூடியதா கிடக்குது. இப்ப நீ வீடு விட்டு வந்து இங்க திருத்துறதுக்கான உதவிகள் தான் சிக்கலிப்பேன். இப்ப இதுக்குதான் வெளிநாடுகள் அரசாங்கம் உதவி செய்தாதான் நாங்கள் வந்து இதை செய்யக்கூடியதா இருக்கு. நாங்கள் இங்க வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். 30 வருஷத்துக்கு பின்னால நாங்கள் எங்களை காணிக்கு சொந்த வீடுகளுக்கு வந்திருக்கிறோம். என்னோட சகோதரங்கள் வீடுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் கூரையில் அரைவாசி பகுதி இல்லை, வீடுகள் கதவுகள் இல்லை, மற்றபடி வீடுகள் பார்க்கக்கூடிய இருக்குது. எங்களோட பிள்ளைகள் வீடுகள் இல்லாதபடியால் நாங்கள் வேறு நாடுகளுக்கு அந்நிய தேசங்களுக்கு அனுப்பி போட்டு பெருங்கவலையில் இருக்கிறோம். வீடுகள் இருந்திருந்தால் நாங்கள் சொந்த இடத்துல சொந்த தொழில் செய்து கொடுத்து எங்களை குழந்தைகளை நாங்கள் பார்க்காட்டக்கூடியா இருந்திருக்கோம். பெருஞ்சொல்லா துயரங்களை அனுபவிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாம தான் இருக்கிறோம். இன்றைக்கு கவர்மெண்ட் வந்து இந்த இடத்தை எங்களுக்கு இன்றைக்கு தான் முட்டு தந்திருக்கணும். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்தை வந்து எங்களுக்கு இன்றைக்கு தான் முட்டு தந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து நாங்கள் வீட்டை கட்டி நாங்கள் காணியை துப்புராக்கி வீட்டை கட்டி நாங்கள் இருக்கிறவன்றதுக்கு எங்களுடைய ஒன்றுமே இல்லை. எனினும் 3 தசாப்தத்துக்கு பின்னர் சொந்த இடங்களை பார்வையிட சென்ற சிலருக்கு ஏமாற்றமே கிடைத்தது. மாவட்டப்புறம் சந்தை வரை சென்ற மக்கள் இறுதியில் கண்ணீருடன் திரும்பினர். எங்கட வீடு இந்த இதுல இந்த ரோட்ல போய் அந்த கேம்ப் கட்டி இருக்கிறான். இதுக்குள்ள நாங்கள் ஒரு 10 வீடுங்கட வீடுகள் இருக்குது. அதுக்கு பக்கத்துல அங்கால கோயில், அதுக்கு அங்கால ஒரு கிராமம் அப்படியே இருக்குது. அவ்வளவும் இன்னும் விடாம புதுக்க அந்த இப்பதான் நாம கேம்ப் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கு. அப்ப நாங்கள் இங்க இருந்து போயிருக்க நாங்கள் 9 இதுகள் படிச்சு கொண்டு இருந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளை நாங்கள் இன்றைக்கு அம்மா அப்பா எல்லாரும் வந்து நாங்கள் தனியாக எங்கட வீடை பாப்போம் கொண்டு வந்தால் இன்றைக்கு எங்கட வீட்டுக்கு விடாம எங்கட வீட்டுல அமைக்காரன் வந்து தாங்குடி கொள்ற அளவுக்கு அதெல்லாம் கட்டி கொண்டு இருக்குது. எங்கட வீடு சாந்த தங்கிலேருந்து 100 மீட்டர் தெரியும். நான் அதுல இருந்து பார்க்க என்னுடைய வீடு தெரியுது. ஆனா வீடு பார்க்க எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட இல்லை. என்ன இப்ப விட்ட இடம் கூட தரவேதான். அதுல எல்லாம் குடியிருக்க இருக்கிற இடமா எங்களுக்கு இல்ல. எல்லா இடம் கட்டகம்பி போட்டு வெளியெல்லாம் போட்டுருக்கு. இப்ப காலமே எல்லா நியூஸ்லயும் சொல்லிட்டு நம்ம எல்லா இடம் விட்டாச்சு. வழிவடக்கம் முழுக்க விட்டு கிடக்கு எங்களை விடுங்கொண்டு போயிடுது. இப்ப நாங்கள் அதை நம்பித்தானே எல்லாரும் வந்தாங்க. ஏன் எங்க இடம் இன்னும் விடாம வச்சிருக்கணும். எப்போ எங்கட இடம் தர போயினோம், எப்ப விட போயினோம்.
அதான் நாங்கள் இப்ப கேட்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் வடக்கு பிரதேச செயலாளரிடம் வினவிய போது குறித்த பகுதிகள் முழுமையாக மீள்குடியேற்றத்திற்கு அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்படவில்லை என அவர் கூறினார். பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் தமிழ் மக்களுக்கு எந்தவொரு பலனையும் வழங்கப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். எங்களை பொறுத்தவரையில 19வது திருத்தம் அடிப்படையில தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற இனப்பிரச்சனைக்கு எந்த விதமான சாதகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை என்றது மட்டுமல்ல, மாறாக இந்த 19வது திருத்தம் நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக உலகத்துக்கு ஜனநாயகம் இலங்கை தீவில் மலர்றது என்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டி சர்வதேச சமூகமே இன்றைக்கு இலங்கை தொடர்பாக வச்சிருக்கக்கூடிய அக்கறையை முற்றுமுழுதாக நீக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாகவும் நாங்கள் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிற இந்த முயற்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முயற்சிக்கு வெறுமனே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, வடகிழக்கு சார்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆதரவு தெரிவித்திருக்கின்ற ஒரு நிலையில்தான் இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் பதவி குறித்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கருத்து தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் ஐயா அந்த தன் ஒரு எதிர்கட்சி தலைவராக வர விரும்புறது நியாயம். ஏனென்றா ஸ்ரீலங்கா அரசு இனப்பிரச்சனை இல்லை, 13ஆம் திருத்தம் தீர்வாக ஏற்றுக்கொள்ளலாம், உள்ளக விசாரணை சரி, சிங்கக்கொடியை பிடிக்கிறது, சுதந்திர தினத்தில் கலந்து கொள்றது எங்கட அரசாங்கம், நாங்கள் முற்றுமுழுதாக நம்புகின்றோம், எல்லாரும் நம்ப வேணும், நம்பிக்கையோட வாழ வேணும் என்று சொல்ற ஒரு கட்சியுடைய தலைமை எதிர்கட்சி தலைவராக வாரது தங்களுக்கு உரிமை. பதவிதான் இப்ப அரசியல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில நடக்கிற போட்டியல் மாதிரி இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த தலைமையும் பதவிக்கு அடிபடுது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா கலந்து கொள்ளும் நியூஸ் லைன் தொகுப்பு அடுத்து. 2010ஆம் ஆண்டு பொது தேர்தலிலே நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீர்கள். வெற்றி பெற்ற பின்னர் எதிர்க்கட்சியினுடைய ஆசன ஒதுக்கீட்டின் பக்கம்தான் பாராளுமன்றத்திலே நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களிலே எதிர்க்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய குறைபாடுகளை விமர்சித்தீர்கள், அரசாங்க குறைபாடுகளையும் விமர்சித்தீர்கள். புதிய அரசாங்கம் வந்ததன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீங்கள் பல தடவைகள் அவரை விமர்சித்திருந்தாலும் கூட உங்களை அரவணைத்துக் கொள்வது போல அவர் அரசாங்கத்தின் பக்கம்தான் உங்களுடைய ஆசனத்தை ஒதுக்கி இருந்தார் பாராளுமன்றத்திலே. நீங்கள் மீண்டும் எதிர்க்கட்சியின் பக்கத்திலே அமர்ந்திருந்து இப்பொழுது பல்வேறு கருத்துக்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இதற்கு என்ன காரணம்? எங்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்குமான உடன்பாடு ஒரு தேர்தல் கூட்டாகத்தான் இருந்தது. தேவைப்பட்டது என்று சொன்னால் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு இந்த மலையக மக்களுக்கு சேவைகளை செய்ய முடியும் என்பதனை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருந்தது. 47ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மலையகத்தில் அமைச்சர்கள், சுகாதார அமைச்சர், கல்வி அமைச்சர், பொருளாதார அமைச்சர், வீடு அமைச்சர் எல்லாம் இருந்தார். ஆனால் மலையகத்தில் சுகாதாரம் முன்னேறவில்லை, கல்வி முன்னேறவில்லை, வீட்டு திட்டம் முன்னேறவில்லை, விளையாட்டுத்துறை முன்னேறவில்லை. கிட்டத்தட்ட 20 கலாச்சார மண்டபங்களை நாங்கள் கட்டியிருக்கின்றோம். ஆனால் இப்படி எவருமே கட்டவில்லை. எதிர்க்கட்சியில் இருந்த அனைவரையுமே பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர் பிரதம மந்திரியாக ஆளுங்கட்சிக்கு போட்டார். சபாநாயகர்களுடன் அனுமதியுடன் நான் எதிர்க்கட்சியிலே தனியான ஒரு கட்சியாக தனியாகத்தான் பாராளுமன்றத்தில் உரைகள் வழங்கப்படுகின்ற. எங்களை பொறுத்த மட்டிலே இந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதை நாங்கள் தீவிரமாக பாடுபட்டோம். 19வது அரசியலமைப்பு திருத்தம் இன்று அரசியல் அரங்காக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி அதிகம் பேசப்படுகின்ற பிரபல்யமான ஒரு தலைப்பு. இப்பொழுது பிரஜைகள் முன்னணி 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை எவ்வாறு பார்க்கிறது? ரவுஃபக்கீம் அவர்களோ, ரிஷாட் பதீன் அவர்களோ, சம்பந்தன் ஐயா அவர்களோ, மைத்ரி ஜனாதிபதி அவர்களுடன், பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன், ஜேவிபி அனுகுசா நாயக்காவுடன், சம்பிக் ரணவுடன் ஒரே மேடையில் அமைந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசை நடத்துகிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். சந்திரிகா அம்மையார் 10 வருடம் விடுதலை புலிகளுக்கு நாட்டை கொடுப்போம் என்று வந்தார். அதனால் தான் ஜனாதிபதியானா. ஏன் தமிழ் முஸ்லீம்களை தீர்மானிக்கக்கூடியவர்கள் தான் ஜனாதிபதியாக வர முடியும். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எப்படி தமிழர்களையும் முஸ்லீம்களையும் கணக்கெடுக்கவில்லையோ அவர் பதவி இழக்க வேண்டிய ஏற்படும். இன்று தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து மைத்திரிபால அவர்களை ஆட்சியில் கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது, ஜனாதிபதி முறையில் இருந்த பலங்களை பிரதம மந்திரி கொடுக்க வேண்டாம் என்று.
அது நல்ல ஒரு தீர்ப்பு. அது மாதிரி பிரதம மந்திரிக்கு சர்வதிகாரம் கொண்ட பவர் ஒன்று இந்த 19 சட்டத்தில் வந்தது நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்காவிட்டிருந்தால் எல்லா பிரதம மந்திரியும் சிங்கள இனவாதம் கதைச்சு எஸ்டபிள்யூ பண்டாரநாயக்கா மாதிரி சிங்கள ஒன்லி என்ற ஒரு இனவாதம் கதை தான் பதவிக்கு வந்துட்டு. நீரியபத்த மண் சரிவு அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அங்கே சென்று அந்த மக்களுடைய பாதிப்புகளை பார்த்து நீங்களும் கூட விநியோகித்திருந்தீர்கள். அதன் பொழுது இராணுவத்தினரோடு ஒரு முரண்பாடு கூட உங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. கடந்த அரசாங்கம் சிறந்த முறையிலே நிவாரணப் பணிகளை முன்னெடுக்கவில்லை என்று பல மேடைகளிலே நீங்கள் விமர்சித்திருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் பாராளுமன்றத்திலே நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த புதிய அரசாங்கத்திடம் இந்த மீரியபெத்த மண் சரிவிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து விட்டார்களா இல்லையா என்கின்ற விடயங்களை வழமையாகவே மலையக மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற நீங்கள் இப்பொழுது பாராளுமன்றத்திலே மௌனித்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் தோன்றுகிறது. இதற்கு என்ன காரணம்? அன்று நான் ராணுவத்துடன் பிரச்சனைப்படுகின்ற பொழுது இன்று அமைச்சர்களாக இருக்கின்ற மலையத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் அல்லது தொண்டமான் புடுங்க வைத்த கல்லை நாங்கள் புடுங்க வேண்டும் என்று புடுங்கிக் கொண்டு வேடத்தை நட்ட அமைச்சர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருந்தார்கள். அன்று நான் ராணுவத்துடன் பிரச்சனைப்படுகின்ற பொழுது 2 அமைச்சர்கள் என்னோட வந்திருந்தால் அல்ல 2 மலையத்தைச் சேர்ந்த பார்லமெண்ட் உறுப்பினர் வந்திருந்தால் ராணுவத்தில் என்னுடன் அப்படி பிரச்சனைப்படுகின்ற அவசியம் இல்லை. அதை மாத்திரம் செய்யவில்லை. சிங்கள பத்திரிகைகள் தலையங்கம் தீட்டின ரங்காவுக்கு ராணுவத்தினால் நாங்கள் விளக்கம் வைக்கப் போகிறோம். அவர்கள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச கடிதம் எழுதினார்கள். அதை நான் தகாத முறையில் நடந்தது. எனக்கு சபாநாயகர்கள் கூப்பிட்டு பேசினார். ரங்கா அநேகமாக பாராளுமன்றத்திலே வரப்பிரசாத இஷ்யூ ஒன்று இருக்கிறது. அதில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நடந்த அவமானம் தான் பேசுவார். 100 நாள் தான் இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் மக்களின் தேர்தலுக்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த 100 நாளுக்கு பின்பு இவர்கள் செல்கின்ற தேர்தலிலே அப்பொழுது மக்கள் உரிய தீர்ப்பு இவர்களுக்கு அளிப்பார்கள். ஒரு கேலி சித்திர கலைஞர் ஒரு கேலி சித்திரத்தை வரைந்திருக்கிறார். அதிலே அரசாங்கத்தினுடைய 100 நாள் வேலை திட்டம் அன்று பால்பானை போல இருந்தது, இன்று உரிப்பானையாகி இருக்கிறது என்று அந்த கேலி சித்திர கலைஞர் சங்கேதமாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். ஆகவே அரசாங்கத்தினுடைய 100 நாள் வேலை திட்டம் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய தற்போதைய செயற்பாடு தொடர்பிலே பிரஜைகள் முன்னணி திருப்தி அடைகிறதா? இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே என்றும் ஒரு ஜனாதிபதி இல்லாதவாறு திறமான ஒரு ஜனாதிபதி என்பதிலே மாற்று கருத்தில்லை. எந்த ஜனாதிபதியும் செய்யாத விடயங்களை இவர் செய்கிறார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இந்த ஜனாதிபதி அவர்களை நாங்கள் முற்றாக வரவேற்கின்றோம். ஆனால் தமிழ் பேசும் மகனாக பார்க்கின்ற பொழுது, தமிழ் பேசும் மக்களை அடிப்படையாக கொண்ட பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் தீரவில்லை. இந்த மாற்றத்தினால் நாங்கள் எந்த நன்மையும் அடையவில்லை. எமது உறவுகள் இன்னும் அரசியல் சிறை கைதிகளாக இன்னும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 89,000 விதவைகளுக்கு எந்தவித பதிலும் இல்லை. அதைவிட வடகிழக்கு இணைப்பை பற்றி எந்தவித பதிலும் இல்லை. இந்த தனி நம்பர் பிரதிநிதியாக கொன்ற முடியும், கொண்டு இதை பாஸ் பண்ண முடியும். ஆனால் அதை கூட செய்வதற்கு தயாராக இல்லை. இதைவிட 13வது திருத்தச் சட்டத்தை மேலே சென்று தீர்ப்பாக கூட அதை பற்றி எதுவும் பேசவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கட்டும், மலையத்தைச் சேர்ந்த பிரதான கட்சி இணைந்து நாங்கள் அனைவரும் இணைந்து தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனை இந்த அரசாங்கத்துக்கு வைப்போம் கொண்டு வைக்கிறார்களா? இல்லை. எனவே தேர்தலை ஒட்டி எப்படி நாங்கள் பாராளுமன்ற கதிரைகளை சூடுபிடிக்கலாம் இருக்கிறார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் எங்களால் வாக்களிக்கப்பட்ட ஜனாதிபதி அங்கு இருக்கிறாரே அவரை எப்படி நாங்கள் பயன்படுத்துவது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த அரசியல் தலைமைகள் இல்லை. இதை பார்க்கின்ற பொழுது ஏன் நானும் இந்த அரசியலுக்குள் இருக்கிறேன் என்ற ஒரு ஏக்கம், ஒரு தயக்கம், ஒரு வெறுப்பு என் மனதிலேயே ஏற்படுகிறது. புத்தாண்டு பிறக்கின்றது என்று களிப்புறும் நிலையில் தமிழ் மக்கள் இல்லை என அகில இலங்கை இந்து மாமன்றம் தெரிவிக்கின்றது. நல்லாட்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நட்காரியம் செய்த உள்ளங்கள் இன்னும் எதிர்பார்ப்புகளுடன் ஏங்கும் ஒரு நிலையில் இருப்பதாக இந்த மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த காணிகளில் மீள்குடியேறுவோம் என்ற எதிர்பார்ப்பு பெரும்பாலானவர்களுக்கு காணல் நீராகவே இருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காணாமற் போன மற்றும் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டவர்கள், சிறையில் வாடுபவர்கள், வாழ்வாதார உதவியின்றி கலங்கும் விதவைகள், தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எப்போது நிவாரணம் கிடைக்கும் என பல கேள்விகளுடன் மக்கள் தொடர்ந்து வாழ வேண்டி ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை இந்து மாமன்றம் தெரிவிக்கின்றது. இந்த மக்களுக்கு இன்னும் தாமதிக்காது விடுவு கிடைக்க வேண்டும் என அனைவரும் புத்தாண்டில் பிரார்த்திக்க வேண்டும் என இந்து மாமன்றம் கூறியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவின் அங்கத்துவத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தமக்கு கட்சித் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவினால் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். எவ்வாறாயினும் தாம் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் எனவும் பந்துல குணவர்தன மேலும் கூறினார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையிலான ஆட்சியில் மக்கள் கடன் சுமையின்றி புத்தாண்டை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் இலவச இணையதள வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டத்தில் தெற்கு பகுதிக்கான வைபவத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பிரதமர் கலந்து கொண்டார். රටකන්න පාලනයක් වෙනුවට ජනතාවට සිංහල අවුරුදු ගන්න පුළුවන් පාලනයක් තමයි. நாட்டை சீரழிக்கும் நிர்வாகத்தில் இருந்து மக்களுக்கு புத்தாண்டை கொண்டாடக்கூடிய நிர்வாகம் ஒன்றை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நாம் உருவாக்கி இருக்கிறோம். இதுவரையும் மக்கள் பாரிய சுமையை எதிர்கொண்டு சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்தனர். காரணம் பணம் இல்லை. கடனுடனேயே மக்கள் புத்தாண்டை கொண்டாடினர். கடந்த அரசாங்கம் கடனுதவிகளை பெற்று அந்த பணத்தை அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தினார்கள். காரணம் என்னவென்றால் அதனூடாக அதிக தரகு தொகை கிடைக்கிறது. இதனை மாற்ற நாம் தீர்மானித்தோம். தேவை அதிகரித்து நிதி பரிமாற்றத்தை அதிகரிக்க திட்டமிட்டோம். இலங்கையில் முதற் தடவையாக 6-7 வருடங்களின் பின்னர் வாழ்க்கை செலவு குறைவடைந்துள்ளது. ප්‍රථමතාවට අවුරුදු 6ක් 7කින් පස්සේ ලංකාවේ ජීවන වියදම අඩු වෙලා තියෙනවා මාර්තු මාසයේ. இந்த நிகழ்வோடு கர்ப்பிணி பெண்களுக்கு போஷாக் உணவு வழங்கும் நிகழ்வு அல்பட்டிய பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. அரசாங்கம் சட்டத்திற்கு மதிப்பளிக்கின்றமை செயற்பாட்டு ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக நிவாரண கடன் வழங்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தங்காலை ரண்ண பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் குறைந்த வருமானம் பெறும் 205 குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் இதன்போது கடனுதவி வழங்கப்பட்டது. அரசியலமைப்பில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டியுள்ளதாக இங்கு உரையாற்றிய போது அமைச்சர் தெரிவித்தார். 19 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය පිළිබඳව පාර්ලිමේන්තුව සාකච්ඡා කරනවා. අපිට ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ අර්ථ නිරූපණය ලැබිලා තිබෙනවා. 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசுகின்றனர். உயர் நீதிமன்றின் சட்ட வியாக்கியானம் எனக்கு கிடைத்துள்ளது. உயர் நீதிமன்றின் தீர்ப்பிற்கு அரசாங்கம் என்ற வகையில் மதிப்பளிக்கின்றோம். நல்லாட்சி கொள்கையின் பிரகாரம் நீதிமன்ற நடவடிக்கையில் நாம் தலையீடு செய்ய போவதில்லை. உயர் நீதிமன்ற நீதியரசர்களுக்கு அழுத்தம் கொடுக்க போவதில்லை. பிரதம நீதியரசர்களை அழைத்து இவ்வாறு தீர்ப்பு வழங்குங்கள் என கூறிய காலம் நிறைவடைந்து விட்டது. கடந்த காலத்தில் பல நீதியரசர்களுக்கு அலரி மாளிகைக்கும் ஜனாதிபதி மாளிகைக்கும் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. கொடுக்க போகும் தீர்ப்புகள் தொடர்பில் கலந்துரையாடவே இவர்களுக்கு அங்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவ்வாறாக இருந்த நாடே இது. வாழ்வின் எழுச்சி பிரேரணைக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டமைக்காக பிரதம நீதியரசருக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டமையை மறந்துவிட வேண்டாம். அந்த காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. විනිසුරුවරුන්ගේ තීන්දුව තීරණ නඩුවල තීන්දුව තීරණ ලියපු කාලේ ඉවරයි. மக்களிடமிருந்து பெறப்படும் அன்பளிப்பு மற்றும் நிதி மீண்டும் மக்களுக்கே சென்றடைய வேண்டும் என்ற கொள்கையுடனேயே தலைவர்கள் கடந்த காலத்தில் செயற்பட்டதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். வடமாகாண மக்களின் மேம்பாட்டிற்கான வாழ்வாதார உதவிகளை வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வசதி படைத்த சமூக அலகுகளில் மக்கள் ஆதரவை பெற்ற ஆலயங்களும் ஒரு பகுதியாவன. அந்த விதத்தில் மயூரபதி அறங்காவலரும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ளமை எமக்கு மனமகிழ்வை தருகின்றது. ஒரு ஆலயத்திற்கு அதிகமாக கிடைக்கும் அன்பளிப்புகள் திரும்பவும் மக்களுக்கே சென்றடைய வழிவகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தமது ஆலய நிதிகளை பல சமூக, கல்வி, கலாச்சார, சுகாதார தேவைகளுக்கு பகிர்ந்தளித்தார். இன்னும் ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகின்றது. ஒரு முறை சௌமியமூர்த்தி தொண்டைமான் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆகியதும் உறுப்பினர்களிடம் இருந்து தலா பெற்ற மாதாந்த சந்தா தொகையை திடீரென்று ஓரிரு ரூபாய்களில் இருந்து 10-15 ரூபாய்களுக்கு ஏற்றினார். அவரிடம் ஏன் இந்த பெரும் ஏற்றம் என்று கேட்டதற்கு, எமது காங்கிரஸ் பலவித தொழிற்சங்க போராட்டங்களிலும் இறங்க உள்ளது. பணி பகிஷ்கரிப்பு நடைபெறும் போது எமது மக்களுக்கு ஊதியம் கிடையாது போகும். அப்போது அவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் பாதுகாக்கும் நிதியம் இந்த சந்தா தொகையாகத்தான் இருக்கும் என்றார். அதேபோல பல தருணங்களில் பல்லாயிரம் உறுப்பினர்களுக்கு தொழில் பகிஷ்கரிப்பின் போது அவரின் காங்கிரஸ் தமது அந்த நிதியத்தை பாவித்தே மக்களை காப்பாற்றிக் கொண்டது. இதன்போது விதவைகளுக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வாழ்வாதார உதவியாக காசோலைகள் வழங்கப்பட்டன. பாடசாலை மாணவர்களுக்கு கணினிகள், துவிச்சக்கர வண்டிகள், பாடசாலை உபகரணப் பொருட்களும் வழங்கப்பட்டன.
பெண்களின் பாதுகாப்பு குறித்து சர்வதேசம் குரல் கொடுக்கும் வேளையில் நம் சமூகத்தில் பெண்கள் மீதான வன்முறை அதிகரிப்பது நாகரிக சமூகத்தின் பின்னடைவையே காட்டுகின்றது. பெண்களை பெற்றோர்கள் வளர்க்க படும்பாடு சொல்லி மாளாதது. பாடசாலைக்கு சென்று 9 வயது சிறுமியை ஏமாற்றி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயற்சித்த சம்பவம் ஒன்று ரகுவானி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. ரக்வான பத்தலாந்த பகுதியை சேர்ந்த 9 வயதான சிறுமி நேற்று காலை 7 மணி அளவில் வீட்டிலிருந்து பாடசாலையை நோக்கி சென்றுள்ளார். இந்த நிலையில் அவ்வழியே சிறிய டிப்பர் ரக வாகனத்தில் வந்த சந்தேக நபர் அந்த சிறுமியை பாடசாலையில் இறக்கி விடுவதாக கூறி வாகனத்தில் ஏற்றி சென்றே இந்த குற்றத்தை புரிந்துள்ளதாக அவரது செய்தியாளர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் 62 வயதானவர் என போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமி ரத்தினபுரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவரை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ரணவீர தெரிவித்தார். பாதுகாப்பற்ற இன்றைய சூழலில் பெண்களை வளர்த்தெடுப்பதற்காக பெற்றோர்கள் மேலும் சிரத்தை எடுப்பது காலத்தின் தேவையாக மாறியுள்ளது. இதுபோன்ற பெண்கள் மீதான வன்முறைகளை தடுக்க மேலும் அவதானத்துடன் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையினருக்கு உண்டு என்பதனை ஞாபகப்படுத்துவதுடன் கடும் சட்டங்களை இயற்றினால் மட்டுமே இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க முடியும். ககவத்தை கொட்டகத்தின பிரதேசத்தில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பெல்மடுள்ள பதில் நீதவான் சமத் சுரவீர முன்னிலையில் இன்று சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் போஸ்டின் அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். திரைசேரி முறைகள் விநியோகம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சிங்கப்பூரின் உதவியை நாடவுள்ளதாக ஊழலுக்கு எதிர்ப்பு முன்னணி தெரிவிக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இலங்கை மத்திய வங்கியின் முறைகள் விநியோகத்தில் இடம்பெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து ஆராய்வதற்காக பிரதமர் நியமித்த குழுவின் அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை என ஊழல் எதிர்ப்பு முன்னணி தெரிவிக்கிறது. ஊழல் எதிர்ப்பு முன்னணி என்ற வகையில் எமது சட்டத்தரணிகள் தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கின்றனர். அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூர் பிரஜையாக இருக்கும் போதே அவ்வாறு செயற்பட்டுள்ளார். சிங்கப்பூர் சட்டத்தின்படி இது தவறானது. சிங்கப்பூர் பிரஜா உரிமை பெற்றுள்ள நிலையில் இலங்கையில் பிரஜா உரிமை பெற முடியாது. அது குறித்து எமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்நாட்டு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு செய்யலாம். தற்போதும் இந்த விடயங்கள் குறித்து நாம் தகவல்களை சேகரித்து வருகின்றோம். விரைவாக விசாரணைகளை செய்வதற்கு சிங்கப்பூரில் இது குறித்து முறைப்பாடு செய்வதற்கு கலந்துரையாடியுள்ளோம். அந்த நாட்டு பிரஜை ஒருவர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக செயற்பட்டு பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளமையினால் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின்படி விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தகவல்களை ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். ரப்பருக்கு உரிய விலை வழங்கப்படாமையினால் நாட்டின் பல பிரதேசங்களிலும் ரப்பர் செய்கையில் ஈடுபடுபவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். உரிய விலை வழங்கப்படாத நிலையில் இந்த துறையில் தொடர்ந்து ஈடுபடுவது சிக்கல் நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஹொரண, மீவன பலான மற்றும் கிரிகலஹேன ஆகிய பிரதேசங்களில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு இன்று சென்றபோது பதிவான காட்சிகளே இவை. இதேவேளை 2015ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ரப்பருக்காக வழங்கப்பட்ட 350 ரூபாய் நிர்ணய விலைக்கான ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பெருந்தோட்டத்துறை அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மாவனெல்லையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கேகாலை, மாவனெல்லை மற்றும் ரமுக்கன ஆகிய பிரதேசங்களை சார்ந்த 1000 ரப்பர் உற்பத்தியாளர்களுக்கு இதன்போது காசோலைகள் வழங்கப்பட்டன. ஹட்டன் சென்ட் ஜோன்ஸ் போஸ்கோ கல்லூரி மாணவர்களால் இன்று இசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாடசாலை மாணவர்களின் இசை திறமையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு நியூஸ் போஸ்ட் ஊடக அனுசரணை வழங்கியது. மலையக மாணவர்களின் இசை வல்லமைக்கு வித்திடும் நோக்கில் அவர்களின் இசை திறமைகளை வெளிக்கொண்டு வரும் முதல் முயற்சியாக இந்த இசை நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டது. மாணவர்களின் இசை ஆர்வத்திற்கு களமாக அமைந்த இந்த நிகழ்ச்சியில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான இந்திய உதவி விவசாயிகள் ராதா வெங்கட்ராமன் கலந்து கொண்டிருந்தார். அடக்கம் 13ஆம் தரம் வரையான மாணவர்கள் பங்கு பெற்று தமது திறமைகளை நிரூபித்திருந்தனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.